I am Shantini, dear plus 2 accountancy student. Chapter 1, sum number 10. Find out the credit sales from the following informations. Credit sales அப்படினா என்ன? So நம்ம விக்கும்போது பாதி கேஷ் வாங்குவோம் as per the agreement. மீதியை வந்து அவன் ஒரு அக்ரிமெண்ட் படி எத்தனை நாள் கழிச்சா கொடுப்போம். அது வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு. யார் அவங்க நம்மளுக்கு? டெட்டர்ஸ், நம்மளுடைய கடனாளர்கள். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டல் டெட்டர்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கவுண்ட். ஓகே, டோட்டல் டெட்டர்ஸ் அக்கவுண்ட். particulars, amount, particulars, amount. Okay, இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. debtors, that is opening balance. opening balance கொடுத்திருக்காங்க. cash received from debtors, discount alert, return in goods, debtors, that is closing debtors. opening balance அப்படினா to balance drawdown. To balance drawdown, that is 1 lakh rupees. Then cash, by cash received from debtors, by cash. cash நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, நமக்கு வர இன்கம் 2,30,000. then discount, நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்காக நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் வந்து 5,000. bad debts, bad debtsனா அந்த கடன் நம்மளுக்கு திரும்ப வரவே செய்யாது. ஓகே, so that is bad debts. bad debts இங்க கொடுக்கல, நான் அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்கேன்? return inwards, that is sales return, by return inward. அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது உள்ள வருது, அதான் அதுக்கு பேர் return inward, 25,000. ஸோ அதுக்கப்புறம் debtors உடைய closing balance கொடுத்துருக்கோம். by balance carry down, C by D, அதுக்கு பேர் என்னன்னா carry down 1,20,000. யூசுவலா மற்ற சம்ஸ்லாம் லாஸ்ட் எல்லாம் படிக்கும்போது இதை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இவன் இதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அது என்ன சேல்ஸ்? கிரெடிட் சேல்ஸ். டோட்டல் டெட்டாஸ்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் a balancing figure. இன்னொரு மெத்தட் ஈஸியா உனக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் வந்து சொல்லி தரேன். பட் இது என்ன பண்ணலாம்? டெட்டாஸ் டி ஓ டெபிட் சைடு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம எப்படி கட்டாயம் எழுதணும்? டிஆர் சிஆர், தட் இஸ் டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் டி ஃபார் டெட்டாஸ் அப்படின்னா இந்த டெபிட் சைடில் எழுதணும். டி ஃபார் டெபிட். டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் எழுதிட்டு மீதி எல்லாம் வர அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் யூ ஷுட் ரைட் இன் த கிரெடிட் சைடு. அது ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக. சப்போஸ் இதுக்கு பின்னாடி நம்ம கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், அப்போ கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன இது சொல்கிறேன் ட்ரிக். டீன் வந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் we have to find out the total. எவ்வளோ டோட்டல்? 5 6 8 3,80,000. அந்த 3,80,000 இங்க எழுதணும். 3,80,000. அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்றோம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணும்போது 3,80,000 வரும். வரல. ஸோ மீதி எவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு? 2,80,000. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா this is called credit sale. நார்மலா 2 types of sales இருக்கும். credit sales, cash sales. cash sales வந்து இந்த அக்கவுண்ட்ல வராது. only you have to find out the credit sales.
டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு நம்ம பின்னாடி வர சம்ஸ்ல கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த கிரெடிட் சேல்ஸையும் கேஷ் சேல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அந்த சேல்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ். So this is the 2,80,000 is a credit sales of this. Okay. So first நம்ம எல்லா credit side உள்ளது எழுதிட்டு debit side ல இருந்து உள்ள difference கண்டுபிடிக்கும் போது we have to find out the credit sales of the concern. Thank you.